குரல் திரையில் விரைவில் ஒலிக்க வேண்டும். ஏன்னா அவ்வளவு பிரமாதமா இருக்கும். மாசி மகம் என்பது இந்த திருவிழாவை பொறுத்தளவுக்கு இது மாசி மகம் இல்லை, இது ஒரு கூடுகை திருவிழா தான். இந்த திருவிழாவை பார்த்து மற்ற சமூகம் கற்றுக்க வேண்டியதுன்னா அந்த சமூக ஒற்றுமை, அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாருக்கும் இந்த பன்மைத்தன்மைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அது உலகத்தில் ரொம்ப தேவைப்படுது பன்மைத்தன்மை. அந்த பன்மைத்தன்மையை தொல்குடியான பழங்குடி இருளர்கிட்டேருந்து நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு இந்த விழா ஒரு சிறந்த உதாரணம். குலதெய்வம் இது குலதெய்வம். இதனால நாங்கள் வருஷம் வருவோம். அந்த வெட்டு மூங்கில ஊதின உடனேயே புயல் வந்துருச்சு நினச்சி துண்டை காணான் துணியை காணான்னு ஓடிப்பிட்டான் ஆங்கிலேயர்கள் பூரா. ஸோ அதற்கப்புறம் தான் அவங்க அவங்களுக்கான நில உரிமைக்கான ஒரு பிரகடனத்தை பிர்சா முண்டா டெக்ளேர் பண்ணுறார். அப்போ காட்டு மூங்கிலினுடைய தன்மையை அறிந்து நமக்கான நில உரிமையை பெற்றுத்தந்த இனக்குழுக்க தான் பழங்குடி இனக்குழுவை சேர்ந்தவர்கள். அப்படி என் வாழ்க்கையில் நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக மகிழ்ச்சியாக உணரக்கூடிய ஒரு மாலை இன்றைக்கு தான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஆற்றல் அரங்கம் அப்படிங்கிற இந்த நிகழ்வு வந்தது.